எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் விஷ்ணு பாபு, கன்சல்டன்ட் பிளாஸ்டிக் சர்ஜன், சிம்ஸ் ஹாஸ்பிட்டல், வடபழனி. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெட் அண்ட் நெக் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு வாயில் ஒரு புற்றுநோய் ஏற்பட்டாலோ, இதர் டங் கேன்சராக இருக்கட்டும், சீக் கேன்சராக இருக்கட்டும், ஜா கேன்சராக இருக்கட்டும், த்ரோட் கேன்சராக இருக்கட்டும், எந்த ஒரு கேன்சர் ஏற்பட்டாலும் அதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கான டிஃபெக்டோ ஒரு புண்ணோ க்ரியேட் பண்ணும்போது அதை ரீஹேபிலிட்டேட் பண்ணுறதுக்கு அவங்க திரும்ப பழையபடி பேசுகிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நம்ம அதுக்கு நிகரான டிஷ்யூ வச்சு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மைக்ரோ சர்ஜரி என்ற ஒரு டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணி மைக்ரோஸ்கோப் மூலயமா ஒரு டிஷ்யூ பிளட் சர்க்குலேஷன் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அந்த ரத்த நாணங்கள் அந்த மைக்ரோஸ்கோப் மூலயமா நம்ம ரத்த நாணங்கள் இணைச்சி அந்த டிஷ்யூ உயிரோட்டம் கொடுக்குறோம். ஸோ அப்படி உயிரோட்டம் கொடுக்கும்போது அவங்களுடைய டிஷ்யூவை ஓனாக நம்ம வச்சு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதன் மூலயமா அது பர்மனண்ட்டாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, அந்த டிஷ்யூஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் சர்ஜரிக்கு அப்புறம் ஒரு கீமோதெரப்பி கொடுக்கணும், இல்லை ரேடியோ தெரப்பி கொடுக்கணுனாலும் அந்த டிஷ்யூஸ் நீங்கள் என்ன இன்சல்ட் பண்ணாலும் அது வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஏன்னா அதுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கிறதுனால நீங்கள் என்ன ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாலும் அது தாங்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கும். அதனால தான் இந்த ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி நம்ம பண்ணி அவங்களுக்கு கம்ப்ளீட் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் நம்ம கொடுக்குறோம். இது மூலயமா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஸ்மோக்கிங், ரெண்டாவது ஆல்கஹால். இதை நம்ம முற்றிலும் அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்க்கணும். அது மட்டும் கிடையாது, சில வைரஸ் மூலயமா கூட இந்த கேன்சர்ஸ் வரலாம். எப்ஸ்டெயின் பார் வைரஸ், ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், ஸோ இந்த மாதிரி வைரஸ் மூலயமா கூட நம்ம கேன்சர்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி சப்போஸ் வந்துடுச்சு அப்படின்னா அதை டிலே பண்ணாமல் எர்லியராக சின்ன புண்ணு ஏற்படும் போதே ஒரு மவுத் அல்சர் தானே, அது இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி விடாமல் அதை இம்மீடியட்டாக போய் இது என்னன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போய் நிறைய டைம் நம்மளுடைய ப்ராப்ளம் என்னன்னா கரெக்டான டாக்டரை போய் பார்க்கறது கிடையாது. அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் கரெக்டான டாக்டர் பார்க்கறதுனால தான் அந்த டிலே நிறைய ஆகுது. ஸோ ஒரு ப்ராப்ளம், ஒரு கேன்சர் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வந்துடுச்சுனாவே யார் கேன்சர் டாக்டர் அப்படின்றத பார்த்துட்டு அந்த கேன்சர் டாக்டர் மூலயமா இல்லை ஒரு இஎன்டி டாக்டர் மூலயமா போய் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட போய் அதுக்கான ப்ராப்பராக டாக்டருடைய கைடன்ஸை எடுத்துக்கிட்டு அது ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. கண்டிப்பாக டாக்டர் ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இல்லைனா வெல் அண்ட் குட், அதோட விட்டுறணும். இருக்குது அப்படின்னா அதுக்கான ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் நம்ம பயப்படாமல் ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். லாங் டேர்ம் சர்வேலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். எதுவுமே ஆரம்பத்திலே ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது சர்ஜன் ஆகட்டும், உங்களுக்கு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரீஹாபிலிட்டேஷன் இருக்கும், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எர்லியர் ஸ்டேஜில் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இருக்கிற டெக்னாலஜி மூலிமா ஈஸியாக நம்ம ரீஹாபிலிட்டேஷன் பண்ண முடியுது பை த வே ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி. ஸோ நம்ம சர்ஜரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பழையபடி நார்மலாக பேச முடியும், சாப்பிட முடியும், ரெண்டாவது ஈஸியாக எல்லாத்தோடையும் பேச முடியும், பழக முடியும். நீங்கள் ஃபேஸில் ஒரு மாஸ்க் போட்டோ இல்லை ஒரு டவல் போட்டோ நீங்கள் கவர் பண்ணிவிட்டு போக வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படாது. ஸோ அதனால் இது ஆரம்பத்திலே பார்த்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதால இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுன்றதை நம்ம இன்றைக்கி பேசிகிட்ருக்கோம்.